ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி பலன்கள். 2026 ஆவணி மாதத்தில் தனுசு ராசியினருக்கு பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படும் காலகட்டமாக அமையும். 4ஆம் இடத்தில் வக்ர நிலையில் இருக்கும் சனியின் தாக்கமும், 8ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் நிலையும் சவால்களையும் அதே நேரத்தில் தைரியத்தையும் தரக்கூடும். பொதுவான பலன்கள்: தைரியம் மற்றும் முயற்சி. 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவின் ஆதரவால் கடுமையான சூழ்நிலைகளிலும் உங்கள் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாது. பயணங்கள்: தேவையற்ற அலைச்சல்களையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. செலவுகள்: திடீர் சுப செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் என்பதால் வரவு செலவில் திட்டமிடல் அவசியம். தொழில் மற்றும் உத்தியோகம்: உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பணி சுமை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கடின உழைப்புக்கு ஏற்ற உடனடி அங்கீகாரம் கிடைக்க தாமதமானாலும் பொறுமை காப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. தனவரவு மற்றும் நிதிநிலை: பணவரவு மிதமாக இருக்கும். அதே நேரம் தேவையற்ற விரயங்கள் வரக்கூடும். புதிய கடன் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்க்கவும். குடும்பம் மற்றும் உறவுகள்: குடும்ப உறுப்பினர்களுடனும் உறவுகளுடனும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே சிறு விட்டுக்கொடுத்து போதல் சுமூகமான சூழலை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம்: உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. சிறிய அளவிலான அசதி அல்லது செரிமான கோளாறுகள் வரக்கூடும் என்பதால் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது நல்லது. நட்சத்திர வாரியான பலன்கள்: மூலம்: தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூராடம்: மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் முன் யோசித்து முடிவு எடுக்கவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம்: துணிச்சலுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஏழை மாணவர்களுக்கு உதவுவதும் நன்மை தரும்.